அதிமுகவிலிருந்து தாவேகாவை தொடர்பு கொண்டவர்கள் அந்த நிச்சயமற்றத்தன்மை இருக்கும்போது சில சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. அதை வெளிப்படையாக சொல்ல முடியாது. ஓகே. எஸ்பி வேலுமணி தரப்பு வந்து விஜய் தரப்புடன் பேசும்போது பேசிய சில வார்த்தைகள் அதெல்லாம் தான் வந்து இன்றைக்கு அதிமுகவை சுக்கல் சுக்கலாக விஜய் உடைப்பதற்கு காரணம் என்று விவரமறிந்தவர்கள் கூறுகிறார்கள். அதற்கான பதிலடி இது. எஸ்பி வேலுமணி தரப்பு அந்த ரிசல்ட் வந்த 2 நாள்லேயே விஜயோட சேனல் ஓப்பன் பண்ணுறாங்க. பேசும்போது 2 நாள் பேசியிருக்காங்க, 2-3 முறை பேசியிருக்கிறார்கள். அப்போ பேசிய சில வார்த்தைகள், உதிர்த்த சில முத்துக்கள் வாயை விட்டுருக்காங்க வேலுமணி தரப்பு. அதற்கான பலனை தான் என்று அனுபவிக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இது வந்து விஜய் போன்ற அரசியல் என்பது வந்து பெரிய பெரிய அரசியல் அனுபவஸ்தர்களே நிலைகுலைந்து போயிருக்கிறார்கள். ஏன்னா எல்லாரையும் கொண்டு வந்து தெருல விட்டார். நிற்கிறது அத்தனை கட்சியும் தெருல விட்டார். அதிமுக உடச்சாச்சு, அதிமுகவை நடுத்தர கொண்டு வந்தாச்சு, தன்னை ஆதரிசவங்களையும் உடச்சாச்சு. ஸோ அதிமுகவை எக்ஸ்போஸ் பண்ணியாச்சு. ஓகே. விசிகாவை தரவாக எக்ஸ்போஸ் பண்ணியாச்சு, ஐயுஎம்எல்ஏ எக்ஸ்போஸ் பண்ணியாச்சு. காங்கிரஸ் கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ். பெரிய விஷய ஞானத்தோடு பேசிய தத்துவ ஞானாசிரியர்கள் 2 லெஃப்ட்டும் இன்னைக்கு வந்து அமைதியாக, சைலண்டாக, மௌனம் காத்து சாந்த சுரூபிகளாக, மௌன சாமியார்களாக இருக்கிறார்கள். ஒருபோதும் அவர்கள் ஆதரவு வாபஸ் வாங்க மாட்டாங்க. நீ 60 வருஷத்துல எல்லா ஆட்டத்தையும் ஆடி தீர்த்த 2 பேராலையும் இப்போ தாங்க முடியலங்க. அதுதாங்க சிக்கல். அதிமுக பொறுத்த வரைக்கும் பதவி இல்லாமல் அந்த கட்சியால் இருக்க முடியாது. ஒரு 5 வருஷம் பல்ல கடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த தடவை தெரிஞ்சு போச்சு. இனிமேல் கட்சி கதை முடியுது. அடுத்த தடவை ஒருத்தவங்க கூட ஜெயிக்க போகிறது கிடையாது. அதனால தாங்க ஓடுறாங்க எல்லாரும்.